இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில இருக்கா அப்படின்னா சின்ன பசங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கும் இல்லை, குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விட்டு கொடுத்தலால என்ன நல்ல விஷயம் நடக்கும், எப்படி விட்டு கொடுக்கறதால அவங்க வாழ்க்கை எப்படி சிறப்பாக கேட்டீங்கம்மா. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா விட்டு கொடுப்பது என்பது நல்லதா கெட்டதா அப்படின்னா 100% ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த இடத்திலும் தாழ்ந்து போகிறவங்க ஆண் தாழ்ந்து போவான், பெண் தாழ்ந்து போக மாட்டாள். இது உண்மை. ஆமாவா இல்லையா? ஆமாம் தான் உண்மை. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணு. நம்ம இவ்வளோ வயிறு வலின்னு சொல்கிறோம், கால் ரத்தம் ஊற்றுது, இவ்வளோ அடிப்படுதுன்னு சொல்கிறோம், ஒரு இவ்வளோ ஒரு கல்லஞ்சக்காரனாக இருக்காங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதுவும் ஒரு விட்டு கொடுத்தல் தான். எங்கே ஆரம்பிக்குது வரணும் நம்ம லைஃபு. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தல். இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில இருக்கா அப்படின்னா சின்ன பசங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கும் இல்லை, குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விட்டு கொடுத்தலால என்ன நல்ல விஷயம் நடக்கும், எப்படி விட்டு கொடுக்கறதால அவங்க வாழ்க்கை எப்படி சிறக்கும்? நல்லா கேட்டீங்கம்மா. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா விட்டு கொடுப்பது என்பது நல்லதா கெட்டதா அப்படின்னா 100% ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி விட்டு கொடுத்தவங்க தான் மேதைங்க, விட்டு கொடுத்தவங்க தான் தலைவன், விட்டு கொடுக்குறவங்க தான் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவலில் பொசிஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் அது பெருசாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிற எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சடனாக நடந்து போகும்போது டக்குன்னு காலை பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் காலில் இவ்வளோ பேர் கண்ணு வச்சிருக்கேன், இவ்வளோ பேர் உருவம் இருக்கேன், உனக்கு கண்ணு தெரியலையான்னுவாங்க. ஆனால் அப்படி சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இடிச்சோன்னா என்ன பண்ணுவான், தட்டோன்னு என்ன பண்ணுவான், சாரி கேட்பல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படி போயிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இவ்வளோ பேர் உருவம் இவ்வளோ பேர் கண்ணு கனவு கொடுத்துருக்காங்க, கீழே குனிஞ்சு பார்க்க மாட்டேன்வான். இது வந்து உன்னை வந்து இடிக்கணும்னு யாரும் இடிக்கிறானா இல்லை, ஒரு இன்சிடெண்ட். ஸோ அதுதான் அதை வந்து நீங்கள் ஒரு கேர்லெஸ்ஸாக நீங்கள் போயிடணும். நம்ம ஆளுங்க வந்து அதே ஒரு பெருசாக்கி சண்டை வெறியும் போது எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எவ்வளோ வாழ்க்கையில் விட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம். முக்கியமாக பெண்களுக்கு, அதுவும் நம்ம நாட்டு பெண்களுக்கு அதிகமாக அந்த ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். ஏன்னா ஆணுக்கு விட்டு கொடுக்குற தன்மை இருக்கா பெண்ணுக்கு இருக்கான்னு கேட்டோன்னா முக்கியமாக விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கிறது ஆணுக்கு மட்டும்தான். பெண்ணுக்கு விட்டு கொடுக்குற தன்மை கம்மி, உண்மையாக ரொம்ப கம்மி. இது பெண்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அது ரொம்ப கம்மி. அதை தயவு செஞ்சு கொஞ்சம் வளர்த்துக்குங்கன்னு தான் சொல்ல வரேன். நம்ம பெண்ணுங்க விட்டு கொடுக்காத விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கணவனை, ரெண்டாவது அவங்களோட பிள்ளையை. அப்படி தான் சொசைட்டிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க இயல்பாகவே அவங்க எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கிளிப்பு கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சாரீ கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த கொடுக்குற தன்மை கம்மி. பெண்கள்கிட்ட விட்டு தானமாக கொடுக்க சொன்னால் கொடுத்துருவாங்க, பணத்தை கேட்டாலும் கொடுத்துருவாங்க, சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவாங்க. சில விஷயத்தை வந்து விட்டு கொடுக்குற தன்மை கம்மி. ஆனால் ஆம்பளைங்க அப்படி கிடையாது. தப்பே செஞ்சாலும் சாரி பாஸ், சாரி தலைவர், சாரி ஐயா, சாரி குருஜி, அந்த மாதிரி ஸ்டைலாக போயிடுவாங்க. எந்த இடத்திலும் தாழ்ந்து போகிறவங்க ஆண் தாழ்ந்து போவான், பெண் தாழ்ந்து போக மாட்டாள். இது உண்மை. ஆமாவா இல்லையா? ஆமாம் தான் உண்மை. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணு இருப்பாள். அப்போ ஸோ உங்களோட பொண்ணுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணால் சாரி கேட்கணும், ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க தப்பு பண்ணால் அவனை சாரி கேட்க வைக்கணும். இதுதான் நம்ம மனசனோட இயல்பு. ஆனால் நம்ம என்ன நம்ம எப்படி நடந்துப்போம், நம்ம ஏன் சாரி கேட்கணும், நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் பண்ணோம், பரவாயில்ல அப்படின்றோம். அப்போ அதே தான் உங்கள் பொண்ணு பண்ணுவான், அவள் பொண்ணும் அதை தான் பண்ணுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே உங்கள் பிள்ளைங்கள பூஸ்ட் பண்ணுறீங்க. நம்ம தன்மானம், நம்ம கௌரவம், கெத்து, சாரி கேட்கக்கூடாது, ப்ளீஸ் கேட்கக்கூடாது, நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கணும், இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். விட்டு கொடுக்குறத விட்டு கொடுக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பித்து பழகினா மட்டும்தான் அவள் போகிற இடத்துல விட்டு கொடுப்பான். அம்மாவா இல்லையா? ஏன்னா இங்கே வளர்க்குறது தான் போகிற இடத்துல, அது ஆணோ பெண்ணோ தயவு செஞ்சு விட்டு கொடுங்க. எந்த ஒரு விஷயம், ஒரு இடிச்சிட்டாரா சாரி கேட்டாரா பரவாயில்ல, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல் லைனில் நிற்கிறீங்களா, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ரொம்ப ஸ்டொமக் பெயின் வராங்க, நீங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், 3 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்ட ஒருத்தர் பார்க்க வரும்போது நீங்கள் உள்ளே போகிறீங்க, அப்போ ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சரி பரவாயில்ல நீங்கள் போயிட்டு ஆகணும். 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டிங்களா? நம்மளாம் தான் பண்ணுவாங்க, அறிவு இல்லை, நான் 3 மணி நேரமாக உட்காந்துட்ருக்கேன், நீ இப்போ உள்ளே போகிற நில்லு. அது மைனஸ். நீங்கள் என்ன பண்ணணும்,
பரவாயில்லைங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன்னா போயிட்டு வாங்க சொல்லிட்டு போவாங்களே, உள்ளே வெளில வந்துட்டு தேங்க்ஸ் பிரதர், நன்றிங்க, நல்லா இருங்க அப்படின்வாங்க. அப்போ அங்கே என்ன வருது, நீங்கள் விட்டு கொடுக்குறதில்ல, அவங்ககிட்ட பாருங்கள், அவன் மனசில் ஒரு சின்ன ஒரு இடம், பரவாயில்ல, ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸு, உங்களை நல்ல கண்ணோட்டமாக உங்களை பார்ப்பான். இதே நீங்கள் அறிவில் நான் நிற்கிறேன் திட்டுட்டு போவாங்களா, போயிட்டு அதை விட உங்களுக்கு திட்டுவான், பின்னாடி சாபிப்பான். நம்ம இவ்வளோ வயிறு வலின்னு சொல்கிறோம், கால் ரத்தம் ஊற்றுது, இவ்வளோ அடிப்படுதுன்னு சொல்கிறோம், இவ்வளோ ஒரு கல்லஞ்சக்காரனாக இருக்காங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஒரு விட்டு கொடுத்தல் தான். எங்கே ஆரம்பிக்குது வரணும் நம்ம லைஃபு. ஸோ விட்டு கொடுத்தல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வாகனத்திலே போகிறீங்க, ஒரு பைக்கில் ஆகட்டும் காரில் ஆகட்டும், நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் எமர்ஜென்சியாக ஒருத்தன் ஹார்ன் அடிப்பான். கம்பல்சரி இது இயல்பு வாழ்க்கையில் நடக்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பைக்லையோ இல்லை கார்லேயோ ஒருத்தர் பின்னாடி ஹார்ன் அடித்தான் அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அவசரத்தில் போகிறோன்னு நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், ஒதுங்கிடணும். அப்போது அதுவும் ஒரு விட்டு கொடு. நம்ம என்ன பண்ணுவோம், அவனாக போகிறது சீக்கிரம் போகிறது, நம்மளும் போயிட்டு தானே இருக்கோம், சைலண்ட்டாக வான்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், அப்போ தான் வேணும்னு சொல்லிட்டு அவனை போகக்கூடாத மாதிரி பண்ணுவோம். நம்ம மக்கள் அப்படி தான் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நானே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ சீக்கிரத்தில் நானே ஒரு எமர்ஜென்சியாக வரும்போது ஆரணி அடிச்சாலும் மக்கள் வெளியிட மாட்டுறாங்க. கேட்டால் அவனா வேகமாக இப்போ என்ன பண்ண போகிறான், பொறுமையாக போட்டுன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வருது. ஒருத்தர் எமர்ஜென்சியாக ஹார்ன் அடிக்கிறான்னா யாருமே அங்கே போய் வேணும்னு அவசரமாக யாரும் போக மாட்டாங்க. எமர்ஜென்சினா மட்டும்தான் ஒரு ஸ்பீடு தூக்குவாங்க, வண்டி வேகமாக போகிறது அந்த மாதிரி போவாங்க. அப்படி போகும்போது அவருக்கு வழி விட்டுடணும். அதுவும் ஒரு விட்டு கொடுத்தல் தான். ஸோ நீங்கள் விட்டு கொடுக்குறதால அவன் சீக்கிரமாக போயிட்டு ஒரு உயிரை காப்பாற்றலாம், ஒரு ஆபத்தில் இருக்கவனை காப்பாற்றலாம், ஒரு விபத்தில் இருக்கவனை காப்பாற்றலாம், ஒரு உதவி பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இதோ ஒரு நல்ல விஷயம் அங்கே நடக்க போகுது, அதுவும் ஒரு விட்டு கொடுத்தல் தான். ஸோ எங்கெங்கே வந்து நிற்கிது பாருங்கள் விட்டு கொடுத்தல. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு மனைவி விட்டு கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, மனைவி பேசிக்கிட்டே இருக்காளா, திருப்பி நீ கூட பேசாதான் அங்கே சண்டை வரும். நீ ஏன் பேசுகிற, ஒரு 10 நிமிஷம் சைலண்டாரு, அவள் பேசி சைலண்ட் ஆகிடுவான், சண்டை முடிஞ்சிடும். நீ என்ன சொல்கிறது நானா சொல்கிறது, திருப்பி நீ வார்த்தை ஆப்போசிட் பேசும்போதுனாவது திருப்பி அங்கே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரிவினை வருது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், விட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி ஒரு கணவர் கோபமாக இருக்காரா, மனைவி விட்டு கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ இறைவன் உங்கள் பக்கத்தில் வருவான். ஏன்னா விட்டு கொடுத்தவன் தான் இன்றைக்கி, விட்டு கொடுக்குறவங்க தான் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசான்கள், மகான்கள், குருகள் ஆனவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவாங்க. பணம் வேணாம், நகை வேணாம், இடம் வேணாம், எதுவுமே வேணாம், விட்டு கொடுத்தவங்க தான் இன்றைக்கி முன்னோர்கள் எல்லாமே. சித்தரானது எப்படி, மகானானது எப்படி, ரிஷிகள் ஆகிறது எப்படி சொல்லுங்கள், எப்படி மேதைகளாக எப்படி ஆகிறாங்க, விட்டு கொடுத்தவங்க மட்டும்தான் ஆகிறாங்க. வாழ்க்கையில் எதுவுமே வேணாம், இருக்கிறது போதும், இறைவன் கொடுத்த இந்த உடல் போதும், இறைவன் கொடுத்த இந்த உயிர் போதும், இந்த சுவாசனம் போதும், இந்த நடப்பாதையே போதும், இதுவே நம்மளை வெல்லும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஸோ எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க, யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, யார் பதவிக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. விட்டு கொடுத்தவன் மேலே ஏறான்னு நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாடத்தில் இருக்குது, லைஃப்பில் இருக்குது. ஆனால் அந்த விஷயம் நம்ம ஆளுங்க ஏன் செய்ய மாட்டாங்க, அதை செய்யுங்க மக்களே. நான் போடுற அனைத்தும் வீடியோமே உங்களுக்கானது மட்டுமே. உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும், லைஃப்பில் நல்லா இருக்கணும், எதெல்லாம் கஷ்டப்பட போகிறீங்க, எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தருணத்தில் சந்திக்க போகிறீங்களோ அது இந்த கஷ்டத்தை நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றுங்கன்றதும் மோட்டிவேஷன் மட்டும்தான் இந்த ஸ்பீச். இறைவன் பாதையில் செல்லுவோன்னு நான் இது ஒரு பிஸ்னஸாகவோ எதுவும் பண்ணல. மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம நாடி வரவங்க மக்களாக இருக்கணும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க மக்கள் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு விஷயமாக புரியறதுக்காக ஒரு விஷயத்தை ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு விஷயமா எடுத்து சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத நீங்கள் 100% செய்யலைன்னா பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50% செய்யுங்க. இதை கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லாரும் அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே புரியுது. அற்புதமான தகவல் கொடுத்தீங்க. அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம்.